எல்லாம் இன்பமயம். மலர் 20 வாய்ஸ் ஆஃப் இஜிஆர். இந்த வாய்ஸ் ஆஃப் இஜிஆர் மூலமாக சில தகவல்களை நாம் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றோம். தெய்வ வழிபாடுகள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு முறையாக சொல்லுகிறார்கள். அந்த தெய்வ வழிபாட்டிலே நமக்கு சிலவற்றை செய்ய முடிகிறது, சிலவற்றை செய்ய முடியாமல் தவிக்கிறோம். சில பேர் சூட்சமமாக சில ஆராதனை செய்யுங்கள், அதன் மூலமாக நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு வழிகாட்டுறாங்க. கரணம் என்பது பஞ்சாங்கத்தில் கொடுக்கப்பட்டு இருக்குது. அந்த கரணங்களை அறிந்து ஒவ்வொருவரும் தான் பிறந்த நாளிலே பிறந்த நேரத்தில் ஒரு கரணம் இருக்கும். அந்த கரணத்தினுடைய தெய்வத்தையும் அதே போல் அந்த கரணத்துக்குரிய ஒரு ஜீவனையும் நாம் போஷிக்கணும், பிரார்த்திக்கணும். இப்படி பண்ணும் பொழுது நமக்கு சில விஷயங்கள் சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை ஏற்படும். 14 திதி இருக்கிற பொழுது 11 கரணம் வருதுன்னு சொல்கிறாங்க. அதில் பவகரணம், பாலவகரணம், கௌலவகரணம், தைதூலகரணம், வனிசை, கரசை, இப்படி கடைசியாக நாகவம், சதுஷ்பாதம் அப்படிலாம் சொல்கிறாங்க. இதையெல்லாம் எதை குறிக்கிறது? ஒவ்வொரு ஜீவனை குறிக்கிறது. அதற்கு ஒரு தெய்வம் நமக்கு நிர்ணயித்து வச்சுருக்காங்க. நாம் பஞ்சாங்கத்தில் பார்க்கும்பொழுது இன்றைக்கி என்ன கரணம் நடக்குது, அது நாம் பிறந்த கரணத்துக்கு உரியதா? அப்படி நாம் பிறந்த கரணத்தில் அந்த நாள் அமைஞ்சிருந்தால் நிச்சயம் அதுக்குரிய தெய்வத்தை ஒவ்வொருத்தரும் ஆராதிக்கணும். ஆகவே பஞ்சாங்கத்தோடு இணைந்து கரணம் என்கின்ற ஒரு தெய்வத்தை வணங்கி அதற்குரிய டைட்டியை நாம் பிரார்த்தனை பண்ணும் பொழுது அன்றைய தினம் நமது பிரார்த்தனைகளுக்கு ஒரு தெய்வம் அதை கேட்கும். அதனை தொடர்ந்து நமக்கு அதற்குண்டான பலன்கள் கிடைக்கும். இப்போல்லாம் நிறைய பேர் தைதூல கரணத்தில் ஜேஷ்டாதேவியை வணங்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதே போல தான் மற்ற கரணங்களை பற்றியும் சொல்லணும். பவகரணம்னு ஒரு கரணம். பவம்னா சிம்மம். அந்த சிம்மத்து மேலே பவனி வர்றது யார்? அந்த தெய்வத்தை அன்றைய தினத்தில் நாம் ஆராதனை செய்தோம்னா நிச்சயம் நமக்கு அன்றைய தினத்து அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த தெய்வம் நமது பிரார்த்தனையை ஏற்றுக்கிட்டு நிச்சயமாக அருள் தரும். பாலவகரணம்னு ஒரு கரணம் இருக்குது. பாலவன்னா டைகர், அது வெட்டுப்புலி சிறுத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. புலி என்று எடுத்துக்கணும்னா புலி மீது பவனி வரக்கூடிய தெய்வத்தை வணங்கணும். வராகிக்கு பார்த்திங்கன்னா கௌலவகரணம்னு சொல்கிறாங்க. கௌலவம்னா என்ன? பன்றியை குறிக்கக்கூடியது. இப்படி ஒவ்வொரு கரணத்துக்கும் உண்டான தேவதைகளை நாம் தேடி பிடிச்சி ஆராதனை செய்து பார்ப்போமா? அப்படி ஆராதனை செய்யும் பொழுது நிச்சயம் நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சங்கடம் தீரும். நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் மாறும். நம்புவோம், அதை தொடர்ந்து செய்து பார்ப்போம். உங்களோடு நாங்களும் இணைகிறோம். எப்பொழுதும் எல்லா காலத்திலும் எல்லோரும் இன்புற்று இருக்கணுங்கிறது எங்களுடைய பிரார்த்தனை, ஆசை. எல்லாம் இன்பமயம்.